ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகள் குக் யூடியூப் சேனல். நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க என்ன கண்டென்ட் நம்ம இன்றைக்கி வீடியோவாக பேச போகிறோன்றது. தெரிஞ்சவங்க கெஸ் பண்ணிட்டவங்க ஓகே, கெஸ் பண்ணாதவங்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். கெஸ் பண்ண முடியாதவங்க கடைசியில் இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. முக்கியமாக சொறி சரங்கு இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, அப்புறம் வந்து மூட்டி வலி இருக்கிறவங்க, ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க, ரத்த ஓட்டம் சரியாக இல்லாதவங்களும், அப்புறம் வந்து அந்த நரம்பு வீக்காக இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக எல்லாேருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு கீரை சம்மந்தப்பட்ட வீடியோ. இது கீரை பேரை வந்து நான் கடைசியில் சொல்கிறேன். இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்ன இருக்குன்றத முதல்ல நான் சொல்லிடுறேன். இந்த கீரையில் கால்சியம், இரும்பு சத்து, சுண்ணாம்பு சத்து, வைட்டமின், போலிக் ஆசிட், ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையாவே இருக்கிறதுனால, அது மட்டும் இல்லை இதில் வைட்டமின் பி, இ, சி, பொட்டாசியம் இதெல்லாம் நிறையவே இருக்குது. இந்த கீரை வந்து ரத்த ஓட்டத்தை சீராக வச்சுக்கிறதுக்கு உதவி பண்ணுது. சரிங்களா? இந்த கீரை ரத்த ஓட்டத்தை ரொம்பவே சீராக வச்சுக்க உதவி பண்ணுது. உங்களுக்கு நீர் கோர்த்தல் பிரச்சனை இருக்கா, இந்த கீரை சாப்பிடுங்க. இதே நோயாளிகள் இந்த கீரையை கண்டிப்பாக சாப்பிடுங்க. ரத்த நாளத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, இந்த கீரையை சாப்பிடுங்க. ஓகேவா? இந்த கீரையை வந்து மசியல் மாதிரி பண்ணி சாப்பிடுங்க, உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கீரையில் ஒரு பூ பூக்கும். அந்த பூவை நசுக்கி பிழிஞ்சு அதோட சாறில் தேவையான அளவுக்கு உப்பு, தேனையும் கலந்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இரும்பல், அப்புறம் வந்து நெஞ்சில் சளி கட்டியிருந்தால் அது கரைஞ்சிரும். அது சரிங்களா? மூச்சு திணறல் பிரச்சனை வந்து உங்களுக்கு அவாய்ட் ஆகும் இந்த கீரை சாப்பிட்டிங்கன்னா. சொறி சரங்கு மாதிரியான பிரச்சனைலாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கீரை என்ன பண்ணுறீங்கன்னா சட்னி மாதிரி செஞ்சு உணவில் சேர்த்துக்குங்க. அப்புறம் அந்த சொறி சரங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேகமாகவே குறைய ஆரம்பிச்சிடும். இந்த கீரையில் வந்து கொழுப்பு சத்து ரொம்பவே கம்மியாக இருக்கிறதுனால இதய வாஸ்குலுக்கு நோய்க்கு இது தடுக்கிறது. ஓகேங்களா? ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையவே இருக்குது இதில். இது சாதாரண செல்களை புற்றுநோய் செல்களாக மாற்றுவதற்கு முக்கிய காரணமாக ப்ரீ ரேடிக்கல்களை எதிர்த்து போராட பெரிதும் உதவுகிறது. சரிங்களா? இதில் வந்து கலோரிஸ் ரொம்பவே கம்மி. 100 கிராம் கீரையிலேயே 24 கலோரிஸ் மட்டும்தான் இருக்குது. இதில் நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால உங்களை ரொம்ப நேரம் பசியை வராமல் பார்த்துக்கும், உங்களை வயிறு ஃபுல்லாக வச்சுக்கும் இது. சரிங்களா? இந்த கீரையோட நேம் வந்து சொல்கிறேன், புளிச்சக்கீரை. இது நீங்கள் அடிக்கடி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. உங்கள் தாத்தா பாட்டி, உங்கள் அப்பா அம்மா, உங்கள் பார்ட்னருக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க.